அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு தகவலை நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் யார், இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன லொகேஷனில் இந்த ஜாப் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத இந்த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு லீடிங் எஃப்எம்சிஜி கம்பெனி அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இப்போதைக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை இந்த நிறுவனத்தோட அச்சா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வேலை தேடி போகிறோம். நீங்கள் யாருக்கும் எங்கேயும் ₹1 கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. இது முழுக்க அந்த நிறுவனத்தோட அச்சா நம்மளுக்கு கொடுத்ததாலே மட்டுமே நாங்கள் இந்த வீடியோவாக பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். ஓகே, இதில் என்ன டெசிக்னேஷனுக்கு இப்போதைக்கு ஜாப் வேகன்சி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் இப்போதைக்கு இவங்க ஜாப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 0 to மேக்ஸிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டடாக பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் சேலரி அதாவது 1,65,000 பர் இயர்லி சிடிசியாக இருக்கும். மேக்ஸிமம் சேலரி சிடிசி இயர்லியை பொறுத்த வரைக்கும் 1,75,000 அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து இயர்லியாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு 1,65,000 1,75,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக இருக்கும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. சேலரி இல்லாமல் அதர் பெனிஃபிட் இவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸ் அப்படிங்கிறது இருக்கும். ட்ராவல் அலவன்சஸும் ஃபுட் அலவன்சஸும் உங்களுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் growth ஆஃபீஸர்னால் நீங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரோலில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 2 வீலர் இருக்கணும், 2 வீலர் உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறதுக்கான ஒரு நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 12th எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த என்ன லொக்கேஷனில் இப்போதைக்கு இவங்க ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இப்போதைக்கு இந்த ஜாப் வேகன்சி இருக்குது. கிட்டத்தட்ட 40 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 40 வேகன்சியும் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் அதர் லொக்கேஷனில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஜெண்டர் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் ஜெண்டர் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணால் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி என்னைக்கு இன்டர்வியூக்கு வரணும், இன்டர்வியூக்கு வரக்கூடிய என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிளியராக அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணி திரும்பி வரும்போது இந்த நிறுவனத்தோட வேலையோட நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தனியார் நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.